தமிழுறவுகளை வணக்கம். இந்த செவ்வியல் சொல் மீட்பு என்கிற நிலையில் நாம் பல்வேறு வினை உருபன்கள் அல்லது வினைச்சொற்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், பெயர் சொற்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இந்த செவ்வியல் கற்பித்தல் அகராதி, செவ்வியல் சொல் அறிமுகம், செவ்வியல் தமிழை கற்பித்தல் என்கிற ஒரு துறை எதிர்காலத்தில் வளர வேண்டிய ஒன்று. ஏன்னா காண்டெம்பரரி தமிழ் வேறு, கிளாசிக்கல் தமிழ் வேறு. கிளாசிக்கல் தமிழ் லாங்குவேஜினுடைய அந்த செம்மொழியினுடைய கட்டமைப்பு, சொல்லமைப்பு, அதனுடைய சொற்பொருள் இவையெல்லாம் 20ஆம் நூற்றாண்டில் நிச்சயமாக உலக வழக்கில் இல்லை. நான் சான்றாக நான் ஒரு 5-6 சொற்களை சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இப்போ குரல்னு ஒரு சொல் இருக்குது. நம் காலத்தில் குரல் அப்படின்னா டோன் அல்லது ஒலி எழுப்புகிற அல்லது ஒலி அல்லது சவுண்டுங்கிற பொருளை நம்ம கவனிக்கிறோம். ஆனால் செவ்வியல் காலத்தில் அப்படி இது இல்லை. இப்போ குறுந்தைகள் ஒரு பாட்டு வருகிறது, வருங்குரல் கூந்தல் தைவரு ஓலே அப்படின்னா என்னங்க பொருள் அப்படின்னா, வறுமையுற்ற கூந்தல், அதாவது எண்ணெய் தடவாத நெய் தடவாத கூந்தல். அதை தான் வருங்குரல், அந்த ரூங்கிறது வல்லின ருகரம். அப்போ இந்த வருங்குரல் கூந்தல் தைவரு ஓலே, எண்ணெய் தடுவாத அந்த கூந்தலை அவள் தலையினால் அப்படியே வருடி வருத்தத்தில் இருந்தாள் என்பதை சொல்லுகிற போது, இந்த குரல் என்கிற சொல்லுக்கு நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. மயிர் அல்லது கூந்தல்ங்கிற பொருள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போது 20ஆம் நூற்றாண்டு சொற்கள் நீங்கள் குரலில் மயிருங்கிற பேச்சு வழக்கில் நிச்சயமாக கிடையாது. இதை நாம் மீட்டெடுத்தல்னு சொல்லலாம், அல்லது செவியலை கற்பிப்பதற்கென்றே ஒரு தனி இலக்கணம் வேண்டும். இப்போ 20ஆம் நூற்றாண்டில் கல்லுன்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம். செவ்வியல் காலத்தில் கஞரம்னு ஒரு சொல்லாட்சி இருந்திருக்குது. அதே மாதிரி கயலுதல், கயலுதல் அப்படின்னு ஒரு வினைச்சொல். இப்போல்லாம் இந்த கயலுங்கிறது வினைச்சொல்லே இல்லை நண்பர்களே. இது செவ்வியல் காலத்திலிருந்து ஒரு மிகச்சிறந்த வினை வேறாக இருக்கிறது. ஆமாம், கஞலை அது பேரச்சமாக இருக்கிறது அப்படின்னா என்னங்க, சிறப்படைதல்னு பொருள் நண்பர்களே. இப்போ முல்லைவேலி நல்லூர்னு ஒரு புகழ்பெற்ற ஊர் செவ்வியல் காலத்தில். யாருடைய ஊர்னா செவ்வியல் காலத்து கண்ணகி, சிலப்பதிகார கண்ணகி இல்லை, பேகனுடைய மனைவி கண்ணகி. பேகன் மனைவியை பிரிந்திருக்கிற நிகழ்வு நமக்கெல்லாம் தெரியும், படிச்சிருக்கிறோம். புலமை சார்ந்தோர் அப்போ 4 பேர் இருந்தார்கள், கபிலர், பரணர், அரசியல்கிறார், பெருங்குந்தூர்களார். ஏன்னா இந்த 4 பேருமே பேகன்ட்ட போய் நீ உன் மனைவியோடு இணைந்து வாழ வேண்டும், உன் பக்கம் தான் பிழை இருக்கிறதுன்னு பாடி அறிவுறுத்தி இந்த குடும்ப நிறுவனத்தை காக்க வேண்டும் என்று உழைத்தவர்கள் நுட்பமாக கவனிக்கிறோம். அதில் இந்த புறநானூறு 147வது பாடல் பெருங்குன்றர்களாருடைய பாடலை நுட்பமாக கவனிக்கிறோம். புது மலர் கஞல இன்று பெயரின் அதுமன் எம் பரிசில் ஆவியர் கோவே. நீங்கள் மன்னனே, ஆவியர் குலத்து மன்னனே, நீங்கள் பொன்னையும் பொருளையும் எனக்கு தர வேண்டாம், யானை தர வேண்டாம், பரிசு பொருள்லாம் தர வேண்டாம். எனக்கு பரிசு எதுனா அந்த கண்ணகியினுடைய கூந்தலில் மலர் சிறப்புற வேண்டும். அதான் கவனிக்கிறோம். புது மலர் கஞலை, அந்த தொடர் நம்ம எவ்வளோ நுணுக்கமாக கவனிக்கிறோம். நெய்யுடு துறந்த மயிருங்கூந்தல், நெய் அந்த கூந்தல் மறந்து விட்டது. இந்த வடிந்து வீழ்காதிலெல்லாம் நம்ம சிலப்பதிகாரத்தில் படிப்போம். இதெல்லாம் அந்த புறநானூற்றுடைய தாக்கம். மண்ணூறு மணியின் மாசர மண்ணி, ஒரு நல்ல மணி மண்ணில் கிடக்கிற மாதிரி கிடக்குது. ஏன், நீ போய் சேராத காரணத்தினாலே நீனு இந்த புதுமலர் சூடினால் அதுதான் எனக்கு கிடைக்கிற பரிசில். அதே போல் நண்பர்களே, இப்போ ஒலிங்கிற ஒரு சொல் இருக்குது. நம்ம சவுண்டுன்னு நமக்கு தெரியும், ஒலின்னா அது சிக்கல் இல்லை, நல்ல இந்த 20ஆம் நூற்றாண்டில் பார்க்குறோம். ஆனால் செவ்வியல் காலத்தில் இந்த ஒலிங்கிற சொல்லுக்கு சவுண்டுன்னு பொருள் இல்லை, தழைத்தல்னு பொருள். ஒலித்தல்னா தழைத்தல்னு பொருள். ஒலிமென் கூந்தல் அப்படின்னா நன்றாக தழைத்து வளர்ந்திருக்கிற கூந்தல். கமல் புகை கொளியி தன்கமல் கோதை புனைய வன்பரி நெடுந்தே பொருகனின் மாவே, 146வது பாடல், அரசியல்கிறார் பாடல். அதே பேகன்ட்ட போய் சொல்கிறார், அந்த தழைத்த கூந்தல் இருக்கிறதே நறுமணம் இழந்து கிடக்கிறது. நீ தேர் பூட்டினால் அது நறுமணம் மிகுந்ததாக இருக்கும், அது கோதை புனைந்ததாக இருக்கும். அது கோதை புனையாமல் இருக்கிறது. உன்னுடைய வேகமாக ஓடுகிற இந்த குதிரையை விரைந்து பூட்டி சென்று அவளுடைய அந்த தழைத்த கூந்தலில் அந்த அப்போது இந்த சொற்கள் நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. இந்த கஞலைங்கிற சொல்ல கூட நான் சொன்னேன் சிறப்புறுதல்னு. கஞலுதல்ங்கிறதுக்கு 20க்கும் மேற்பட்ட பொருள்கள் இருக்கின்றன. நெருங்குதல்னு ஒரு பொருள், எழுப்புதல்னு ஒரு பொருள், விலங்குதல்னு ஒரு பொருள், மிகுதல்னு ஒரு பொருள், சினங்கொள்ளுதல்னு ஒரு பொருள், சிறிதாதல்னு ஒரு பொருள், அகர முதலி இந்த கருத்துக்களை எல்லாம் குறிப்பிடுகிறது. அப்போ செவ்வியல் காலத்தில்
ஒரு வினைச்சொல்ல மீண்டும் மீண்டும் பல கருத்துக்கள் ஏற்றப்பட்டிருக்கின்றன. எப்போவுமே ஒரு லெக்சிமில் திரும்ப திரும்ப பல லெக்சிம்ஸு பல அகரன்கள் எப்போ வரும்னா இந்த மாதிரி நிறைய கருத்தாக்கங்கள் வரும்போது அது வருகிற அந்த தன்மையை நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அந்த மாதிரி சொற்களை ஒன்று அயற்சிங்கிற சொல். 20ஆம் நூற்றாண்டில் அயற்சின்னா டயர்டாக இருக்கிறது, சோம்பி இருக்கிறது, முடியாமல் இருக்கிறது, வருத்தத்தோடு இருக்கிறது, இதை நம்ம அயற்சின்னு சொல்கிறோம். ஆனால் செவ்வியல் காலத்தில் நண்பர்களே அயர்தல் அப்படின்னா விரும்புதல்னு பொருள், விளையாடுதல்னு பொருள். அதனால தான் நான் சொன்னேன், செவ்வியல் காலத்து தமிழ் வேறு, இக்காலத்து தமிழ் வேறு. செவ்வியல் காலத்து தமிழையும் இக்காலத்து தமிழையும் ஒரே பார்வையில் நம்ம பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. ஆமாம், வதுவையும் இங்கே அயர்ப அதுவேயாம். இங்கே திருமணத்தை விரும்புகிறார்கள். அயர்தல் மிக நுட்பமான அந்த சொல்லாட்சியை கண்புறோம். அயர்ப விரும்புவார்கள்ங்கிற பொருள். இனிது செய்தனையால் நுந்தை அந்த தொடரில் பார்க்குறோம். வாழியர், உங்கள் அப்பா வாழ்க, நீ நல்ல இனிமையானது செய்திருக்கிறாய். நும்மனை வதுமை அயர்வு. உன் குடும்பத்தில் எல்லாரும் உனக்கும் உன் தலைவனுக்கும் திருமணம் வைக்க முடிவு பண்ணிட்டாங்க, விரும்பி விட்டார்கள். அயர்வு இவள். குறுந்தொகை 312 நண்பர்களே, கலித்தொகை 115 நண்பர்களே. வதுவையும் இங்கே அயர்ப. இந்த 2 பகுதியிலையும் இந்த அயர் அப்படின்னா விரும்பு, அயர்தல்னா விரும்புதல், அயர்கன விரும்புக, அயர்பன விரும்புவார்கள். இதை ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கிறோம். யாகம் அயர்கம் சேரும், நான் விளையாடுவதற்காக சேரும். ஒரு பரத்தையர் கூற்று பாடல் நண்பர்களே, குறுந்தொகை 60 பார்க்குறோம். பெரும்புணல் வந்து விருந்துரை விரும்பி, நான் புதிய தண்ணீர் வருகிறது, அங்கே போய் விளையாட விரும்புகிறேன் தண்ணியில், யாமகுது அயர்கம் சேரும், நான் அங்கே விளையாட போகிறேன். அப்போது இந்த நம்ம பகுதியில் நல்ல பழந்தமிழ் செவ்வியல் கால சொற்களை பார்க்குறோம். குரல்னா கூந்தல்ங்கிற பொருள் பார்த்தோம், கையெழுந்தல்னா சிறப்படைதல்னு பார்த்தோம், அயரனா விரும்பிய அப்படின்னு பார்த்தோம், இப்படி ஒலினா தழைத்த அப்படிங்கிற சொல்லாட்சியை பார்த்தோம். இப்படி பல சொற்களும் செவ்வியல் காலத்தில் இருந்திருக்கின்றன. செவ்வியல் சொற்களை அறிவோம், செவ்வியல் சொல் கட்டமைப்பை அறிவோம், செவ்வியல் தொடர் கட்டமைப்பை அறிவோம். அப்போது செவ்வியல் தொடர் கற்றல், செவ்வியல் வினைமுற்று கற்றல், செவ்வியல் வினையச்சம் பெயரச்சம் கற்றல், இவையெல்லாம் தனியாக தனி படிப்புகளாக மாணவர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும், அறிஞர்களுக்கு சொல்லித்தரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் செவ்வியல் இலக்கியம் எளிமையாக புரியும். நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். லேர்ன் கிளாசிக்கல் ஹீப்ரு, லேர்ன் மாடர்ன் ஹீப்ரு. அது மாதிரி இக்கால தமிழ் கற்றல், செவ்வியல் கால தமிழ் கற்றல் என்கிற 2 துறைகள் இருக்க வேண்டும். அதில் இந்த செவ்வியல் தமிழ் கற்றலில் இவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். நாம் இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. நன்றி.